கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் यिर्मयाह भविष्यद्वक्ता की पुस्तक 31 அதிகாரம் 31वां अध्याय 4 வசனம். 4 वचन. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், मैं तुझे फिर से बसाऊंगा நீ கட்டப்படுவாய். और तू बस जाएगा. இந்த ஆண்டு தேவன் நமக்கு தந்த அருமையான வாக்குத்தத்தம். इस वर्ष परमेश्वर ने ये प्यारी प्रतिज्ञा हमें दी है. நமது வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளை தேவன் கட்டி எழுப்புவார். हमारे जीवन के हर एक भाग को परमेश्वर बसाने जा रहा है. இந்த ஆராதனை நடுவிலே इस आराधना के मध्य में கட்டுவிப்பேன் கட்டப்படுவாய் என்ற தலைப்பில் இந்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். मैं तुझे बसाऊंगा, तू बसेगा, इसके विषय में मैं आपसे बात करना चाहता हूँ. உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்னார். तुझे बसाऊंगा ऐसा उसने कहा. கட்டுகிறது யார்? ये बसाने वाला कौन है? கர்த்தர் கட்டுகிறார். परमेश्वर बनाने वाला है. அதுதான் முதல் பகுதி. यही पहला भाग है. கர்த்தர் கட்டுகிறார். परमेश्वर बसाएगा. திரும்பவும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक और वचन हम पढ़ेंगे. எரேமியா 31 அதிகாரம் यिर्मयाह 31वां अध्याय 27 28. 27 और 28. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே திட்டமாய் சொல்லுகிறார். परमेश्वर यहाँ पर स्पष्ट रूप से कहता है, நான் கட்டுவேன், मैं तुझे बनाऊंगा. கர்த்தர் கட்டுகிறார். परमेश्वर बनाता है. தெளிவாய் பேசுகிறார். स्पष्ट रूप से उसने कहा, இந்த யூதா ஜனத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் நான் கட்டுவேன். इस इस्राएलियों को और यहूदा के घरानों को मैं बनाऊंगा. யூதா ஜனம் என்றால் யூதாவும் பென்யமீனும் அடங்கின கோத்திரங்கள். जो यहूदा का गोत्र है वो बिन्यामीन के साथ मिला हुआ एक गोत्र. இஸ்ரவேல் என்று இங்கே சொல்லப்படுவது மீதமுள்ள 10 கோத்திரங்கள். जो यहाँ पर इस्राएल कहा गया है वो जो बाकी 10 गोत्रों का अर्थ है. ரெண்டு கூட்டத்தாரையும் கட்டி எழுப்புவேன். इन दोनों वंशों को परमेश्वर बनाने वाला है. அவர்களை இடிக்கவும் அழிக்கவும் நான் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருந்தேனோ जिस तरह से नष्ट करता और काटता रहा, அதுபோலவே இப்பொழுது அவர்களை மறுபடி கட்டி எழுப்புவதில் நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். उसी प्रकार से मैं सोच समझकर उनको रोपूंगा, बढ़ाऊंगा. யூதாவே, உன் வாழ்வில் சில பகுதிகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. हे यूदा, तेरे जीवन के कुछ एक भाग टूटे हुए हैं. சில காரியங்கள் உன்னிலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கின்றன. कुछ एक कार्य तुझ में से निकाले गए हैं. சில இடங்களில் நிர்மூலமாயிருக்கிறது, அழிவு வந்திருக்கிறது. कुछ एक जगह में तो नष्ट और खत्म हो गया है. கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், परमेश्वर आप तुझसे कहता है, உன்னை இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் நான் எப்படி கவனமாய் இருந்தேனோ जिस तरह से गिराता ढाता और नष्ट करता हुआ जिस तरह मैंने सोचा और वैसे ही அதே போல ஒவ்வொரு பகுதிகளிலும் உன்னை கட்டி எழுப்புவேன். वैसे ही जीवन के हर एक भाग में मैं तुझे बनाऊंगा. அதற்கு நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். वो सोच समझकर मैं रोपूंगा. இந்த வசனத்தை அப்படியே உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். इस वचन को आप वैसे ही ग्रहण कर लीजिए. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பும்படி ஜாக்கிரதையாக இருப்பாராம். परमेश्वर हमें बनाने के लिए जागृत है. அப்ப கட்டாயம் அது நடக்கும் என்ற அர்த்தம். वो निश्चित रूप से चलेगा, या इसका अर्थ है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வளர்ச்சியை பற்றி ஒரு காரியத்தை இங்கே சொன்னார். उन्नति के विषय में उसने कहा, இந்த யூதாவையும் இஸ்ரவேல் குடும்பத்தையும் इस इस्राएली और यहूदा के घरानों को மனுஷ வித்தினாலும் बाल बच्चों
மிருகவித்தினாலும் पशु दोनों को விதைப்பேன். बहुत बढ़ाऊंगा। இது என்ன மனுஷ வித்து? यह बाल बच्चों का क्या है? சந்ததி பெருகுதல் என்கிற ஆசீர்வாதம், ये वंश को बढ़ाने का आशीर्वाद, சந்ததியை குறித்த ஆசீர்வாதம், वंश के प्रति आशीर्वाद புத்திர பாக்கியத்தை தேவன் அருளி குடும்பத்தை கட்டி எழுப்புவார். और संतान की प्राप्ति को देकर परमेश्वर आशीर्वाद देगा। யாருடைய வாழ்க்கையில் புத்திர பாக்கியத்துக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, आप यदि संतान की प्राप्ति के लिए इंतजार कर रहे हैं, இந்த கட்டி எழுப்பும் ஆண்டில் அதை திட்டமாய் எதிர்பாருங்கள். इस बसाने जाने वाले परमेश्वर के वर्ष में परमेश्वर आपको निश्चित रूप से आशीर्वाद देने चाह रहा है। உன் குடும்பத்தை மனுஷ வித்தினால் நிறைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். और परमेश्वर तेरे वंश को इन बाल बच्चों से भरने जा रहा है। புத்திர பாக்கியத்தை நிச்சயம் இந்த ஆண்டில் உங்களுக்கு தருவார். संतान की प्राप्ति निश्चित रूप से इस वर्ष आपको देने जा रहा है। விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். विश्वास के साथ उसे प्राप्त कर लीजिए। பிள்ளை இல்லையே என்று கவலையை விட்டுவிடுங்கள். वो बच्चे नहीं है इस प्रकार की चिंता आप छोड़ दीजिए। நீங்கள் இனி தேவனை துதிக்க தொடங்குங்கள். अब से आप परमेश्वर की स्तुति करना प्रारंभ कीजिए। அப்பா நீர் என் குடும்பத்தை கட்டி எழுப்புவீர் என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ओ पिता मैं आप मेरे परिवार को बनाने जा रहा है ऐसा कहकर स्तुति करें। அந்த அறிக்கை பழைய கட்டுகளை அவிழ்த்துவிடும். ऐसे अंगीकार करने पर आपके जीवन के बंधन खुल जाएंगे। நிச்சயம் உங்கள் வாழ்வை கட்டி और எழுப்புவார். निश्चित रूप से परमेश्वर आपको बसाएगा। உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி आपके वंश आशीष रहने के लिए, ஆரோக்கியத்தையும் वह स्वस्थ रहने के लिए, பாதுகாவலையும் सुरक्षा के लिए, தீர்க்காயுளையும் लंबी आयु के लिए தேவன் தருவார். परमेश्वर देगा। அதுதான் சந்ததியை கட்டி எழுப்புதல். वही है वंश को बनाना, மனுஷவித்தினால் ஆசீர்வதித்தல். वो बाल बच्चों के द्वारा आशीर्वाद देना। ஒரு பக்கம் வியாதிகளும் एक तरफ बीमारियां, ஆபத்துகளும் விபத்துகளும் दुर्घटनाएं और विपत्तियां, மரணங்களும் मृत्यु, இதெல்லாம் நடந்து கொண்டிருந்ததென்றால் ये सभी आने पर சந்ததி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். जो वंश में है उसको नुकसान होगा। ஆகவே நம்முடைய சந்ததியை அவர் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லும் பொழுது यहाँ पर उसने कहा कि मैं तेरे बाल बच्चों को बनाऊंगा। மனுஷவித்தினால் விதைப்பேன் என்று சொல்லும் பொழுது तमिल में जो मनुष्य की संतान है उसके विषय में சந்ததிக்கு ஆரோக்கியத்தை தேவன் தருவார். वो तुम्हारे वंश को वो अच्छा स्वास्थ्य प्रदान करेगा। சந்ததிக்கு பாதுகாவலை தருவார். आपके परिवार को, आपके वंश को एक अच्छा सुरक्षा देगा। அகால மரணங்களையும் துர்மரணங்களையும் நம்மை விட்டு விலக்குவார். वो अचानक आने वाली मृत्यु से आपको वो दूर करेगा। தீர்க்காயுளை தருவார். लंबी आयुष आपको देने जा रहा है। தாவீது மிகுந்த மகிமை உள்ளவனாய் பூரண வயதில் நித்திரையடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जिस तरह दाऊद अपनी पूरी आयु में मृत्यु को प्राप्त किया, அதுபோல பூரண வயதில் மகிமையோடு மரிக்கிற மரணங்களே நடைபெறும். वैसे ही आप भी इस पूरी मृत्यु आयु में आप मृत्यु को प्राप्त करेंगे। இந்த நிலையில் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப இந்த தேவனால் முடியும். इस स्थिति में हमारे जीवन को, हमारे परिवार को बनाना परमेश्वर के हो सकता है। அதற்கு அவர் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். उसने कहा कि सोच समझकर उनको रोपूंगा। சிலருடைய சந்ததியிலே कुछ एक के वंशों में பிசாசு குறுக்கிட்டு பிள்ளைகளோடு போராடுகிறான். और शैतान उनके बीच में आकर बच्चों के विरुद्ध लड़ाई करता है। சரீரத்துக்குள் புகுந்து அலைக்கழிக்கிறான். शरीर के भीतर प्रवेश कर उसे हलचल करता है। சிலருக்கு தவறான ஆலோசனை கொடுத்து வாழ்க்கையை சிதைக்கிறான். कुछ एक को गलत सलाह देकर उनके जीवन को नाश करता है। இப்படியெல்லாம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே इस तरह से परिवार जब नाश हो रहा है, இன்று கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். आज परमेश्वर हमें एक प्रतिज्ञा देता है, நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவேன். मैं तुझे फिर से बसाऊंगा அதை செய்ய நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். और उसके लिए मैं सोच समझकर रोपूंगा। யூதா குடும்பமே, हे यहूदा, இஸ்ரவேல் குடும்பமே, हे इस्राएल के உன்னை घराने, மனுஷவித்தினால் விதைப்பேன். ओ बाल बच्चों के द्वारा आशीष दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். परमेश्वर निश्चित रूप से करने जा रहा है। பிள்ளைகளுடைய படிப்புகளில் ஆசீர்வாதம் தருவார். आपके बाल बच्चों की शिक्षा संबंधी कार्यों में आशीष देगा। உயர் கல்விகளுக்கு வாசல் திறந்து தருவார். और उच्च शिक्षा के विषय में भी वो आपको आशीष देगा। டொனேஷன் கொடுக்காமல் படிக்க வையுங்கள். डोनेशन के बगैर आप उनको शिक्षा देवें। தேவன் வாசல்களை திறந்து தருவார். परमेश्वर आपके लिए मार्ग को खोलेगा। அல்லேலூயா. हालेलुया। வேலை வாய்ப்புகளை தேவன் கட்டளையிடுவார். नौकरी से संबंधित सारे कार्य परमेश्वर अपने आप में ले लेगा। யார் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், जो नौकरी नहीं प्राप्त किए घूम रहे हैं, உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் அல்லவா? परमेश्वर ने कहा कि तेरे घर को बनाऊंगा। நிச்சயமாய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். और
निश्चित रूप से तेरा वंश आशीष पाएगा। நீங்கள் உறுதியாய் தேவனை நோக்கி பாருங்கள். आज आप दृढ़ता से परमेश्वर को देखिए। அவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள். वो करेगा ऐसा विश्वास कीजिए। அந்த விசுவாசத்துக்கு பலனாக அற்புதமான வாசல் உங்களுக்கு திறக்கும். और विश्वास के बल में परमेश्वर अद्भुत रूप से द्वार को खोलेगा। நீங்கள் நினைத்திராத இடத்திலிருந்து வேலை வாய்ப்பு வரும். जहाँ से आप नहीं सोचते होंगे वहाँ पर आपको नौकरी के काम मिलेंगे। தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर इसे करने में सामर्थ्य है। சிறந்த வேலை வாய்ப்புகளை தருவார். वो अच्छी नौकरी आपको देगा। அநேகர் வருத்தப்படுவார்கள், बहुत से दुखित हैं। படித்ததற்கேற்ற வேலை அமையவில்லை और என்று. जिस तरह मैंने शिक्षा प्राप्त करी उसके अनुसार मुझे नौकरी नहीं। நீங்கள் சந்தோஷப்பட்டு பூரிக்கத்தக்கதான வேலை வாய்ப்புகளை தேவன் தருவார். और आप आनंदित होकर झूम जाने के लिए परमेश्वर आपको नौकरी देगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அதை செய்ய வல்லவர். परमेश्वर से करने में सामर्थ्य है। பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் விவாகத்தை தேவன் நடத்தி வைப்பார். आपके पास जवान बच्चों को सही समय पर विवाह कार्य करेगा। அவர் தெரிந்து கொண்ட துணையை தருவார். वह जो उसके लिए रख रखा है उस जीवन साथी को देगा। கவலைப்படாதிருங்கள். आप निश्चिंत रहे। வருடங்கள் போனவுடனே நீங்கள் தொய்ந்து போக கூடாது. और साल बीत गए इसके लिए आप ना थके। மனதில் பாரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. मन में किसी प्रकार का बोझ ना रखें। நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். हमारा परमेश्वर जीवित है। அவர் திட்டமாக நம்மோடு பேசி இருக்கிறார். वह निश्चित स्पष्ट रूप से हमसे बातें कर रहा है। மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். और फिर से मैं तुझे बसाऊंगा। நீ கட்டப்படுவாய். तू बस जाएगा। உன்னை கட்ட நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். और तुझे सोच समझ कर रोपूंगा। உன் குடும்பத்தை மனுஷவித்தினால் நிறைப்பேன். और तेरे वंश को बाल बच्चों से आशीष दूंगा। சந்ததிக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வரும். और जैसे एक पीढ़ी के लिए इतने आशीर्वाद है वो सभी तुम्हें आएंगे। குடும்பத்துக்குள் ஒரு மனம் இல்லையா? क्या परिवार में एक मन नहीं है? சண்டை சச்சரவுகளா? झगड़े लड़ाई है? வீட்டிலே ஒரு நிம்மதியே காண முடியவில்லையா? और परिवार में कोई शांति नहीं है? இன்றைக்கு அதை குறித்த கவலையை முதலாவது விட்டுவிடுங்கள். और आज के दिन आप पहला कीजिए कि आप उसको छोड़ दीजिए। புருஷனை குறித்து மனைவிகளே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போட்டு விடுங்கள். हे पत्नियों अपने पति के विरुद्ध में जो कड़वाहट है उसे दूर कर दीजिए। மனைவியை குறித்து புருஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பை புருஷன் எடுத்து மாற்றி விடுங்கள். पत्नी के प्रति जो पतियों के अंदर कड़वाहट है वो भी दूर कर दीजिए। பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும் ஒருவருக்கொருவர் இருக்கிற கசப்பை வெளியாக்குங்கள். और जो बच्चे हैं अपने माता पिता के बीच में जो कड़वाहट है उसे भी दूर कीजिए। இந்த கசப்பு, வைராக்கியம், பகை என்பவைகள் ஆசீர்வாதத்தை தடை செய்கின்றவைகள். जो कड़वाहट और जलन है, झगड़ा है, ये आशीर्वाद की रुकावटें हैं। அதனால் நீங்கள் வேதத்தை பற்றின அறிவுள்ளவர்கள் முதலாவது கசப்பை பிடுங்கி எறியுங்கள். आप जो कि वचनों को अच्छी तरह जानते हैं लेकिन इस कड़वाहट को पकड़े हुए हो। கர்த்தர் தந்த கணவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर ने जो आपको पति दिया है उसे आप प्रेम कीजिए। கர்த்தர் தந்த மனைவி பிள்ளைகளை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். आपको जो पत्नी और बच्चे दिए हैं उनसे आप प्रेम कीजिए। அவளுடைய குறைகளை நினையாதிருங்கள். उनकी जो गलती है उन्हें ना देखिए। அவளுடைய குறைகளை சகித்துக் கொள்ளுங்கள். उनकी जो भी गलती है आप उसे सहन कर लीजिए। குறைகளை உள்ளத்தில் பெருசுபடுத்தாதிருங்கள். जो भी गलती है अपने भीतर उसको रखकर बड़ा ना कीजिए। அப்படி நீங்கள் செயல்படும் பொழுது इस तरह से यदि आप करेंगे கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களில் கட்டாயம் நிறைவேறும். परमेश्वर की प्रतिज्ञा निश्चित रूप से आपके जीवन में पूरी होगी। அல்லேலூயா. हालेलुया। அன்புள்ள குடும்பமாய் கட்டி எழுப்புவார். एक प्रेमी घराने के रूप में आपको बनाएगा। ஒரு மனம் ஐக்கியமுள்ள குடும்பமாய் கட்டி எழுப்புவார். एक मन और एकता होकर बनाएगा। உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறும். आपका घर जो है छोटा स्वर्ग बन जाएगा। வீட்டில் இருப்பது சந்தோஷமாய் கருதுவீர்கள். आप जब घर में रहेंगे आपको बहुत खुशी होगी। அதனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். और इसके द्वारा ही आपको एक अच्छा स्वास्थ्य प्राप्त உங்கள் होगा। காரியங்களில் வெற்றி உண்டாகும். आपके कार्य में आपको सफलता मिलेगी। அமைதியான வீடு, एक शांति से भरा அன்பு घराना, நிறைந்த வீடு, प्रेम से भरा घराना, சமாதான தாபரம் और शांति का घर ஒரு மனிதனை மிகவும் உயர்த்தும். एक व्यक्ति को निश्चित रूप से ऊपर करेगा। அவ்வண்ணமாய் கர்த்தர் கட்டி எழுப்புவார். इस तरह से परमेश्वर बसाएगा। அவர் அதை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கிறார். वह सोच समझ कर रोपेगा। இன்னும் சொல்லுகிறார், और वह कहता है, யூதா குடும்பமே, हे यहूदा के घराने, இஸ்ரவேல் குடும்பமே, हे इस्राएल के घराने, உன்னை மிருகவித்தினாலும் நிறைப்பேன். ओ पशु दोनों से बहुत बढ़ाऊंगा। ஏன் மிருகவித்தை பற்றி சொல்லுகிறார்? क्यों उसने पशुओं से कहा? இந்த இஸ்ரவேல் ஒரு மேய்ப்பன். ये जो इस्राएली है एक चरवाहे है। அந்த பிள்ளைகள் எல்லாம் அவளுடைய சீஃப் ப்ரொஃபஷன், அவளுடைய முக்கிய தொழிலே ஆடு மேய்க்கிறது. जो उनका मुख्य जो व्यवसाय है वो है भेड़ों की चरवाही करना। மிருகங்களின் ஆசீர்வாதம் वो
पशुओं का आशीष என்று சொல்லும் பொழுது அவருடைய தொழிலின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. ऐसा कहने पर उनके व्यवसाय के रूप में वो आशीर्वाद को बताती है. அவருடைய கையின் பிரயாசங்களுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. जो भी उनके हाथ के कार्य हैं उनके परिश्रम पर आशीर्वाद के रूप में बताती है. இந்த ஆண்டிலே பொருளாதாரம் உடைக்கப்பட்டு கிடக்கிறதா? क्या आपकी आर्थिक अवस्था टूटी हुई है? தொழில் வளர்ச்சியின்றி தள்ளாடி கொண்டிருக்கிறதா? क्या आर्थिक अवस्था के रूप में आप झूम रहे हैं? இந்த கடையை பூட்டி விடலாமா என்று நினைக்கிறீர்களா? और इस द्वार को बंद कर दूं ऐसा सोच रहे हैं? வேறு தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கிறீர்களா? इस व्यवसाय को बंद करके दूसरा एक व्यवसाय करूंगा ऐसा सोच रहे हैं? இந்த வேலை ஸ்தலத்தில் இனி எத்தனை நாள் எனக்கு ஓடுமோ என்று நினைக்கிறீர்களா? इस नौकरी के क्षेत्र में कितनी और दौड़ूंगा ऐसा सोच रहे हो? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், आज परमेश्वर तुझसे कहता है, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். ओ मैं तुझे फिर से बसाऊंगा. நீ கட்டப்படுவாய். तू बसेगा. அதை செய்ய நான் ஜாக்கிரதையாய் और இருப்பேன். सोच समझकर रोपूंगा. உன்னை மிருகவித்தினால் நிறைப்பேன். ओ पशु दोनों से बहुत बढ़ाऊंगा. எதை உங்களுக்கு பிழைப்புக்காய் தேவன் தந்திருக்கிறாரோ जो भी आपने उन्नति के लिए परमेश्वर ने दिया है அதை அவர் ஆசீர்வதிப்பார். उसको परमेश्वर आशीष देगा. அழகாய் கட்டி எழுப்புவார். वो बहुत ही सुंदर रूप से बसाएगा. அவர் கட்டி எழுப்புவது ஆச்சரியமாய் இருக்கும். वो जब वो बसाएगा यह बहुत ही आश्चर्यचकित होगा. இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீர்கள். अब तक ये आपने प्रयास किया, ஆனால் இன்று முதல் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். लेकिन आज से परमेश्वर बसाने जा रहा है. அல்லேலூயா. हालेलुया. நகோமி குடும்பம் தங்களை தாங்களே கட்டி எழுப்ப பிரயாசப்பட்டார்கள். जो नगोमी का परिवार था उन्होंने स्वयं अपने परिवार को बनाना चाहा. பெத்லகேமில் பஞ்சம் வந்தவுடனே நாங்கள் மோவாபில் போய் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் என்று நினைத்தார்கள். उन्होंने सोचा कि बेथलेहम में जब अकाल आ गया तो वहाँ दूसरे क्षेत्र में जाकर वहाँ पर घर बसाने की सोचने लगा. தேவன் கட்ட வேண்டும் என்பதில் கவனம் இல்லை. उसने यही नहीं सोचा कि परमेश्वर घर को बनाना चाहिए. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்பதை மறந்து விட்டார்கள். और यदि घर का बनाने वाला परमेश्वर ना हो तो उसके परिश्रम करने वाला का परिश्रम व्यर्थ है. செழிப்பு இருந்தால் குடும்பம் கட்டப்படும் என்று தப்பெண்ணம் கொண்டார்கள். संपत्ति हो तो घर बन सकता है ऐसे विचार रखने वाले அதற்காக மோவாப் நோக்கி பயணப்பட்டார்கள். इसके लिए उन्होंने मोआब देश को देख அங்கே போனவுடனே 2 ஆண் மக்களுக்கும் கல்யாணம் நடந்தது. वहां पर जाने के बाद 2 पुत्रों की विवाह हो गया. ஆகா என் குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறது என்று நினைத்தார்கள். उन्होंने कहा मेरा परिवार बहुत ही आशीष है. ஆனால் 10 ஆண்டு சரித்திரத்தை பார்க்கும் பொழுது लेकिन 10 वर्ष के इतिहास को देखने पर வரிசையா இழப்புகள் நேரிட்டன. उन्होंने एक के बाद एक नाश को प्राप्त किया. தகப்பன் இறந்தார், 2 ஆண் மக்களும் இறந்தார்கள். और पिता की मृत्यु हुई, उसके बाद दोनों पुत्र की मृत्यु हो गई. மனுஷனால் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பம், मनुष्य के द्वारा बनाया हुआ घराना, மனுஷ திட்டம், மனுஷ பிரயாசம், मनुष्य की योजना, मनुष्य की परिश्रम, மனுஷனுக்கு நலம் என்று தோன்றுகிற பாதை, जो मनुष्य को अच्छा लगता है, மனுஷனுக்கு நலம் என்று தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. जो मनुष्य के नजरों में अच्छा है लेकिन उसका अंत मृत्यु है ऐसा बाइबल कहती है. அதுதான் நகோமி குடும்பத்திற்கு நடந்தது. वही नहोमी के परिवार को चला. தங்களை தாங்களே கட்டி எழுப்ப நினைத்தவர்கள், उन्होंने स्वयं को बनाना चाहा, சொந்த முயற்சியினால் கட்டி எழுப்ப பிரயாசப்பட்டவர்கள் और स्वयं के प्रयासों से करने के लिए उन्होंने प्रयास किया, தோல்வியே கண்டார்கள். उन्होंने हानि का सामना किया. மறுபக்கம் யாக்கோபு பக்தனை பாருங்கள். याकूब के बारे में हम देखेंगे, எல்லாம் உடைந்து நடுவழியில் படுத்திருந்த வேளையிலே जब सब कुछ खोकर वो बीच रास्ते में सोता था, அவன் வாழ்வும் அவன் நம்பிக்கையும் தரைமட்டமாய் இடிக்கப்பட்டு கிடந்த நாளிலே उसकी आशा और का जीवन जमीन तक के गिर गया था. தேவன் அவனை சந்தித்தார். परमेश्वर ने उसकी सुधि ली. அந்த தேவ சந்திப்பிலே அவன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். जब परमेश्वर ने उसकी सुधि ली तब उसने परमेश्वर के आगे अपने आप को अर्पण किया. உமக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னான். उसने कहा कि मैं तेरे घर को बसाऊंगा, என் சம்பாத்தியத்தெல்லாம் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொன்னான். मेरी संपत्ति का 10वां भाग तुझे दूंगा ऐसा कहा. இது ரெண்டும் எதை காட்டுகிறது? ये दोनों क्या बताता है? என் வாழ்வை கட்டுகிறவர் தேவன். मेरे जीवन को बनाने वाला परमेश्वर. அந்த தேவனை நான் இவ்விதமாய் கனம் பண்ணுவேன் என்று தீர்மானித்தான். इस परमेश्वर को मैं इस तरह से प्रतिष्ठा करूंगा ऐसा उसने निर्णय लिया. அடுத்த 20 ஆண்டுகள் और उसके बाद 20 वर्ष லாபான் கையில் போய் பலவித நெருக்கங்களை அனுபவித்தான். उसने लाबान के हाथों से बहुत से दुखों को उठाया. 10 முறை சம்பளத்தை குறைத்து போட்டான். 10 बार उसने अपने वेतन को बदल दिया. இம்மாதிரி நெருக்கமான சூழ்நிலை நடுவிலே इस प्रकार से संकेती के जीवन में கர்த்தர் யாக்கோபை கட்டி எழுப்பினார். परमेश्वर ने याकूब को बसाया. அல்லேலூயா. हालेलुया.
அவன் பிள்ளைகளை கொடுத்து குடும்பத்தை கட்டி எழுப்பினார். उनके बच्चों के परिवारों को परमेश्वर ने बसाया. அவருடைய ஆடு மேய்க்கிற தொழிலை விசேஷமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். उसके भेड़ों की चराने के व्यवसाय को बहुत ही अच्छे रूप से आशीष दिया. வெறுங்கையாய் போனவன் उस वो खाली हाथ गया था. 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறேன் என்று சாட்சி சொன்னான். वो 2 घरानों के साथ लौटा ऐसा उसने गवाही दी. இதுதான் கர்த்தர் கட்டி எழுப்புகிற வாழ்க்கை. यही परमेश्वर के द्वारा बसाया हुआ घराना. உலகம் உன்னை நெருக்கி அழிக்க முயற்சிக்கலாம். जब परमेश्वर आपको संकेती में लाकर चाहा, ஆனால் கர்த்தர் உன்னை கட்ட ஜாக்கிரதையா இருக்கும்போது, लेकिन जब परमेश्वर आपको बनाने के लिए जागृत है, ஒருவனும் இடித்து தள்ள முடியாது. वो कोई तुझे नाश नहीं कर सकता. அல்லேலூயா. हालेलुया. தொழில்கள் வேலைகளை ஒருவனும் இல்லாமல் ஆக்க முடியாது. जो संपत्ति है और नौकरी है कुछ भी नहीं कर सकती. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் தொழில்களை ஆசீர்வதிக்க நினைத்தால், यदि परमेश्वर आपके जीवन को और अपने नौकरी को आशीष देना அவைகளை चाहे, கட்டி எழுப்ப அவர் ஜாக்கிரதையாய் செயல்படும் போது, और यदि उसको बसाने के लिए बहुत जागृत होने पर, மந்திரவாதி அதை உடைக்க முடியுமா? मंत्रवाद करने वाले क्या उसे तोड़ सकते हैं? பிசாசுகள் அதை சிதைக்க முடியுமா? क्या दुष्ट आत्मा उसे छोड़ा सकते हैं? போட்டி பிசினஸ்காரன் உங்களை அழிக்க முடியுமா? क्या प्रतियोगिता करने वाले उसको नाश कर सकते हैं? கர்த்தர் கட்டுவதை ஒருவனாலும் தொட முடியாது. और जिसको परमेश्वर ने बनाया है उसको कोई नहीं छू सकता. அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பின் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப சித்தமானார். यूसुफ के जीवन को परमेश्वर ने बनाने की चिंता की. அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவனை இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று செய்தார்கள். उसके सभी भाइयों ने इसे तोड़ दूं, इसे नाश कर दूं ऐसा सोचा. எத்தனை அநியாயங்கள் செய்தார்கள். कितना अन्यायपूर्ण व्यवहार किया. மனிதநேயமில்லாத காரியங்கள் செய்தார்கள். जो मनुष्य को नहीं करना चाहिए वो उन्होंने किया. அவர்களால் இடிக்க முடிந்ததா? क्या उनसे वो नाश हो सका? யோசேப்பு வாழ்க்கையை அப்படியே அழித்து விட முடிந்ததா? क्या उन्होंने यूसुफ का जीवन को नाश कर दिया? அவர்கள் இடிக்க இடிக்க उन्होंने जितना तोड़ा, கர்த்தர் கட்டி எழுப்ப ஜாக்கிரதையா இருந்தார். वो परमेश्वर उसको बनाने के लिए जागृत था. ஒவ்வொரு இடிவுகளின் நடுவிலே கர்த்தர் ஒன்றை கட்டிக்கொண்டே இருந்தார். हर एक तोड़ में परमेश्वर उसको बनाने के लिए खड़ा था. அதுதான் யோசேப்பின் சரித்திரம். वही यूसुफ का इतिहास है. அல்லேலூயா. हालेलुया. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் போராடலாம். आपके विरोध में मनुष्य लोग आपका विरोध करेंगे. மந்திரவாதிகள் போராடலாம். जो जादू टोना करते हैं वो आपके विरोध में उठेंगे. தேசத்தின் சூழ்நிலைகள் உங்களை நெருக்கலாம். वो देश की परिस्थितियां आपको संकेती में लाएगी. தேசத்தின் சட்டதிட்டங்கள் உங்களை உங்களுக்கு நெருக்கம் देश கொடுக்கலாம். के रूल्स और रेगुलेशन आपको संकेत में लेकर आएंगे. எது உங்களை அழிக்க இடிக்க நெருக்க பார்த்தாலும், कुछ भी आपको नाश करना, आपको तोड़ना देखना चाहे, கர்த்தர் உங்களை கட்ட ஜாக்கிரதையா இருக்கிறார். परमेश्वर आपको बसाने के लिए जागृत है. பயப்படாதிருங்கள். भयभीत ना होइए. உங்கள் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்படும். वह आपकी आर्थिक अवस्थाओं को बनाना चाह रहा உங்கள் है. வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். और तेरे जीवन को बनाना चाह रहा है. யோசேப்பை போன்ற எதிர்மறை சூழ்நிலை வந்தால் பயப்படாதிருங்கள். और यूसुफ के समान तेरे जीवन में विपरीत परिस्थितियां आई हैं, आप भयभीत ना हो. உலகத்தின் பார்வையில் எதிர்மறை சூழ்நிலைகளின் நடுவில் தான் கர்த்தர் தம்முடைய ஞான ஆலோசனையின்படி கட்டி எழுப்பி इस கொண்டிருப்பார். संसार की दृष्टि में विपरीत दिशाओं में परमेश्वर अपनी ज्ञानी आंखों से बनाकर तुझे बसाएगा. அல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த ஆண்டு உங்கள் தொழில்களில் ஆசீர்வாதம் தருவார். इसलिए आपके इस वर्ष परमेश्वर आपके व्यवसाय पर आशीष देगा. உங்கள் வேலைகளில் ஆசீர்வாதம் தருவார். आपके नौकरी धंधों पर आशीष देगा. சம்பளங்களில் ஆசீர்வாதம் தருவார். आपके वेतन पर आशीष देगा. வருமானத்தின் வழிகளை ஆசீர்வதிப்பார். जो भी आर्थिक संपत्ति का रास्ता है उस पर आशीष देगा. உன் விளைச்சலை பட்சிக்கிற பூச்சிகளுக்கு தேவன் கட்டளை கொடுப்பார். और तेरी जो संपत्ति को खाने वाली जंतु हैं उनको परमेश्वर दूर करेगा. அவைகளை கண்டித்து அப்புறப்படுத்துவார். उसे परमेश्वर दूर करेगा. எல்லா நன்மைகளால் உங்களை நிரப்ப அவர் சித்தமானார். सारी भलाइयों से वह आपको भरने के लिए इच्छा रखता है. கட்டி எழுப்ப ஜாக்கிரதையா இருப்பேன் என்று वो சொன்னார். आपको बसाने के लिए जागृत है. அப்படியே செய்வார். वो वैसा ही करेगा. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது பகுதி, दूसरा भाग, நீ கட்டப்படுவாய். तू बसेगा. எப்படி எதற்காக நீ கட்டப்படுவாய்? और किसके लिए तू बसेगा? எரேமியா 31ஆம் அதிகாரம் यिर्मयाह की पुस्तक 31वां अध्याय 38 முதல் 40 வரை வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். और 28 से लेकर 40 तक के हम पढ़ेंगे, आप ध्यान दीजिए. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானியேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமுள்ள அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு
இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, இடிக்கப்படுவதுமில்லை என்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கென்று கட்டப்படும். परमेश्वर कहता है परमेश्वर के लिए बनाया जाएगा. கர்த்தர் கட்டுகிறார், परमेश्वर बनाता है, கர்த்தருக்கென்று கட்டுகிறார். परमेश्वर के लिए बनाया जाएगा. இங்கே சொன்னார், நகரம் மறுபடியும் கட்டப்படும். यहाँ पर नगर फिर से बनेगा. எருசலேமை பற்றி சொல்லுகிறார். वो यरूशलेम के विषय में कहता है, எருசலேம் இடிந்து கிடக்கிறது, जो यरूशलेम टूटा हुआ है, அலங்கம் இடிந்து கிடக்கிறது, उसकी शहरपना टूटी हुई है, அரமனை பாழாய் போயிற்று, जो महल है वो टूटे हैं, மக்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் சின்னபின்னமாயிற்று, जो लोग निवास करते हैं वो सभी तितर बितर हैं. எருசலேமின் மகிமை அதை விட்டு போயிற்று, जो यरूशलेम की महिमा है उसे छोड़कर गई है. அங்கே சமாதானமும் நல்வாழ்வும் இல்லை. वहाँ पर शांति और समाधान नहीं है. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, நான் மறுபடியும் எருசலேமை கட்டுவேன், मैं फिर से उस यरूशलेम को बनाऊंगा. அது கர்த்தருக்கென்று கட்டப்படும். वह यहोवा के लिए बनाया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தை அழகானது. यह वचन बहुत ही सुंदर है. கர்த்தர் தமக்கென்று ஒன்றை தெரிந்து கொண்டால் यदि परमेश्वर ने अपने लिए कुछ चुन रखा है, அதை அழிக்க சத்துருவால் முடியாது. उसे नाश करने के लिए शत्रु से कुछ नहीं हो सकता. அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டதனாலே उसने अपने लिए चुन लिया है, इसलिए எவ்வளவு இடிக்கப்பட்டாலும் மறுபடியும் கட்டி और எழுப்புவார். कितना भी उसे तोड़े वो फिर से बनाया जाएगा. அல்லேலூயா. हालेलुया. எருசலேமை தமக்கென்று தெரிந்து கொண்டார். उसने यरूशलेम को अपने लिए चुन लिया है. எத்தனை யுத்தங்கள், எத்தனை பாளையம் இறங்குதல், எத்தனை பயங்கரங்கள், और कितने युद्ध, कितने ही उनके तराई में उतरना, कितने ही उनकी नाश होना. இவைகளெல்லாம் எருசலேமை அழித்து விட்டதா? क्या इन्होंने यरूशलेम को नाश किया? எருசலேம் எத்தனை முறை உடைக்கப்பட்டது? ये यरूशलेम कितने ही बार तोड़ा गया மறுபடியும் கட்டி எழுப்பினார். और फिर से बनाया गया, ஏனென்றால் அதை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். क्योंकि उसने अपने लिए इसे चुन लिया है. அல்லேலூயா. हालेलुया. அதே போல உங்களையும் என்னையும் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். वैसे ही तुम्हें और मुझे परमेश्वर ने अपने लिए चुन लिया है. கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். वो निश्चित रूप से हमारे जीवन को फिर से बसाएगा. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிறேன், मैंने इसको बार-बार कहा है. பிதாவானவருக்கு நாம் வேண்டும். ओ पिता परमेश्वर को हम चाहिए. தூதர்களின் ஐக்கியத்தில் மட்டும் அவர் திருப்தியாகவில்லை. वो दूतों की संगति से वो तृप्त नहीं है. நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப ஆசைப்படுகிறார். हम उसके साथ रहें ये बहुत वो आशा करता है. அதற்கு தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். इसलिए उसने हमें चुना है. ஆனால் நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். और इसलिए हम उसके लिए चुने गए हैं. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் இங்கே வந்து ஆராதிப்பது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். आप यहाँ पर आकर परमेश्वर की आराधना कर रहे हैं, परमेश्वर का चुना जाना அவர் है. உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ओ उसने आपको अपने लिए चुन लिया है. ஆகவே கண்டிப்பாய் கட்டி எழுப்புவார். ओ इसलिए वो निश्चित रूप से बनाएगा. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய விசுவாச குறைவுகளினால் தான் பல காரியங்கள் நடக்கவில்லை. हमारे जीवन के अविश्वास के कारण बहुत से कार्य हमारे जीवन में नहीं चले. இன்று தேவன் தருகிற வசனத்தை அப்படியே விசுவாசிப்போம். आज जो परमेश्वर आपसे बातें कर रहा है आप वैसे ही उसे ग्रहण कीजिए. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு காரியத்தை சொன்னா அப்படியே விசுவாசிக்கும் பாருங்க. एक छोटे बच्चे को यदि हम कहें तो वो वैसा ही विश्वास करेगा. आप देखते हैं அந்த காரியத்தின் அந்த பக்கம் இந்த பக்கத்தை அது சிந்திக்காது. वो कार्य के उस काम के इस साइड और उस साइड सोचने के लिए उसका विचार नहीं. அதே போல ஸ்ட்ராங்கா விசுவாசிப்போம். वैसे ही आप एक स्ट्रांग निश्चय कीजिए. கர்த்தர் இன்று முதல் நம்மை கட்டி எழுப்புவார். वो परमेश्वर आज से आपको बनाना जा रहा है. கர்த்தருக்கென்று கட்டி वो எழுப்புவார். परमेश्वर के लिए बनाना जा रहा है. அல்லேலூயா. हालेलुया. தாவீதை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். दाऊद को परमेश्वर ने अपने लिए चुन लिया. இவன் என் ஜனத்தை நடத்த வேண்டும், यहाँ मेरे लोगों को चलाना चाहिए. இவன் எனக்கு மகிமையா இருக்க வேண்டும், वो ये मेरे लिए महिमा रहना चाहिए. என்னுடைய நாமம் உலகமெங்கும் இவன் மூலம் பிரசித்தமாக वो வேண்டும். मेरा नाम पूरे संसार में इसके द्वारा प्रसिद्ध होना चाहिए. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். यह परमेश्वर का चुना जाना है. அதை பற்றி ஒரு சின்ன சிந்தை கூட இல்லாமல் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். और इस तरह से वो दाऊद किस प्रकार की चिंता में ना था. தேடி வந்தது அழைப்பு. उसको ढूंढ कर आया हुआ उसका चुना जाना. என்னமோ ஏதோ வீட்டுக்கு பெரிய மனுஷன் வந்திருக்கிறார் என்று ஓடி வந்தான். वो उसने सोचा कि घर को एक बड़ा व्यक्ति आया, ऐसा सोचा उसने. அவன் வந்ததும் அவன் தலையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. और जैसा वो आया उसके सिर पर अभिषेक उंडेला गया. அல்லேலூயா. हालेलुया. எதிர்பார்க்கவே இல்லை. उसने इसका अंदाजा भी नहीं किया. எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி और நடக்கிறது. जो अंदाजा नहीं किया वो घटना उसके साथ घटी. தேவன் தாவீதை தமக்கென்று தெரிந்து கொண்டார். परमेश्वर ने दाऊद को अपने लिए चुन लिया. அந்த அபிஷேகம் அவன் மேல இறங்கின பிறகு और जो अभिषेक उसके ऊपर गिरा उसके बाद அவன் வாழ்க்கையில வராத பிரச்சனை எல்லாம் வந்து उसके जीवन में जो समस्या नहीं आनी
नहीं थी वो सभी आ गई। அதுவரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. उस समय तक की कोई समस्या नहीं थी। He was a free bird. वो बहुत ही आजाद था। நல்ல ஆடு மேய்க்கணும், அழகா பாட்டு பாடணும், சந்தோஷப்படணும். वो अच्छी तरह से भेड़ों की चरवाई करना, गाना गाना और डांस करना। தேவ தெரிந்து கொள்ளுதல் அவன் மேல் வந்த பொழுது जब से परमेश्वर की बुलाहट उस पर आई, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். बहुत सी समस्याएं, बहुत से संकट। எழும்புவான், இடிக்கப்படுவான். वो खड़ा होगा, फिर से टूट जाता। இதுதான் அவன் வாழ்க்கை. यही उसका जीवन था। அரண்மனைக்கு போக வாய்ப்பு கிடைத்தது. उसको महल में जाने का एक मौका मिला। கோலியாத்தை ஜெயிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. उसको गोलियत को जय प्राप्त करने का एक मौका मिला। அடுத்தது சவுல் மூலமாய் பயங்கரமான இடிபாடு உண்டாயிற்று. उसने साउल के द्वारा बहुत सी हानियों का नुकसान उठाया। நாட்டிலும் இருக்க முடியவில்லை, வீட்டிலும் இருக்க முடியவில்லை. उसे शहर में नहीं रहता बना, घर में भी नहीं रहता बना। வாழ்க்கை எவ்வளவு இடிக்கப்பட்டு விட்டது. उसका पूरा जीवन टूटा हुआ था। ஒன்றுமில்லாமல் கிடந்தான். वो कुछ भी नहीं रहा। கடைசியில பெலிஸ்திய ராஜா ஆகீசின் தயவிலே அங்கே போய் குடியிருந்தான். अंत के समय में पलिस्तियों के राजा आगीस के दृष्टि में उसको दया मिली। ஆகீஸ் ராஜாவிடத்திலே கேட்டான், उसने आगीस राजा से कहा, ஐயா உங்க கேபிட்டல் சிட்டில நான் இருக்கல, ஒரு கிராமத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். उसने कहा कि हे राजा, मैं तेरे लोगों के साथ नहीं, मुझे एक गांव दे दीजिए। அவன் சிக்லாக் என்கிற இடத்தை கொடுத்தான். वो सिकलग एक गांव में वह उसने चुन लिया। அது பெலிஸ்தரின் தேசம். वह फिलिस्तियों का देश है। ஆனால் தாவீதுக்கு அதை கொடுத்தான். उसने दाऊद को दिया। அங்கே இருந்து அமலேக்கியரோடு போய் கொள்ளையடித்து கொண்டு அமலேக்கியரிடத்தில் கொள்ளையடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். वहां से अमेलेकियों को जीत कर वह लेकर आया। அந்த வேளையிலே இந்த பெலிஸ்தர் சவுல் ராஜாவுடைய இஸ்ரவேலுக்கு எதிராய் புறப்பட்டார்கள். उस समय में जो फिलिस्ती था इस्राएल की ओर गया। அப்பொழுது தாவீதும் கூட புறப்பட்டான். उसके साथ दाऊद भी गया। ஆனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் இவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். लेकिन जो फिलिस्तियों के अधिकारी थे, ये नहीं चाहिए, उन्होंने कहा। உடனே சிக்லாகுக்கு திரும்ப வந்தான். वो फिर से सिकलग को वापस आ गया। அதற்கிடையிலே அமலேக்கியர் புகுந்து இவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். उसके बीच में जो अमेलेकी आकर इसके पत्नी और बच्चों को सभी को लेकर चले गए। சீரோவாக உடைக்கப்பட்டு நிற்கிறான் சிக்லாகிலே. वो पूरी तरह से सिकलग में वो टूट गया। அஸ்திவாரங்களை உடைந்து கிடக்கிறது. उसकी आधारभूत नींव टूट गई। என்ன பரிதாபமான ஒரு वो வாழ்க்கை. क्या ही दुखित परिस्थितियां। அழுதான் அழுதான் அழுதான். वो रोया रोया रोया। தேவன் அவனை திடப்படுத்தினார். परमेश्वर ने उसे हियाव बनाया। இழந்து போன யாவையும் திரும்ப वो பெற்றுக்கொண்டார். जो तूने खो दिया है उसे फिर से प्राप्त करेगा। அந்த சிக்லாக் வர அவனுக்கு இடிவு அல்லது இடிக்கப்படுகிற அனுபவம். वो सिकलग में आने से उसे तोड़े जाने की अनुभव। ஆனா சிக்லாகில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் அவன் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம். लेकिन हम सिकलग में देखेंगे कि वो फिर से बनाया गया। அமலேக்கியரை முறியடித்தான். उसने अमेलेकियों को जीता। தன் மனைவி பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்தான். उसने अपनी पत्नी और बच्चों को फिर से जीत लिया। அவனுடைய குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. उसका घराना फिर से बना। உடைக்கப்பட்ட குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. जो परिवार टूट चुका था उसने फिर से बनाया। கர்த்தருக்கென்று கர்த்தர் கட்ட சித்தமானார். वो जो यदि परमेश्वर अपने लिए बनाने के लिए इच्छुक है, हालेलुया। हालेलुया। அது மாத்திரமல்ல, அந்த பெலிஸ்தர் செய்த யுத்தத்திலே சவுல் மாண்டு போனான். और यही काफी नहीं, जो फिलिस्तीन ने युद्ध किया था उसमें साउल नाश हो गया। ரெண்டு முறை சவுலை கொல்லும் வாய்ப்பு இவனுக்கு கிடைத்தது. 2 बार साउल को मार देने का मौका दाऊद को मिला। இவன் கை வைக்கவில்லை. लेकिन इसने हाथ नहीं बढ़ाया। என் வாழ்க்கையை கட்டுகிறவர் கர்த்தர். मेरे जीवन को बनाने वाला परमेश्वर है। நான் ஒருத்தனை அழித்து என் வாழ்க்கையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. और मैं एक व्यक्ति को नाश करके अपने जीवन को बनाना यह आवश्यकता नहीं। அந்த வாய்ப்புகளை விட்டு விட்டான். उस मौके को उसने छोड़ दिया। தேவனுடைய கிரியைக்கு முழுவதும் இடம் கொடுத்தான். उसने परमेश्वर के कार्य को पूरी तरह से मौका दिया। சவுலும் யோனத்தானும் கில்போவா மலையிலே செத்து போனார்கள். जो साउल था और योनाथान तो गिलबा पहाड़ पर मर गए। இப்பொழுது ராஜ பதவி அவனை தேடி வந்தது. और अब हम देखते हैं कि जो राज्यभार था उसे ढूंढ कर आता है। எப்ரோன் என்கிற இடத்திலே அவனை ராஜாவாக்கினார்கள். हेब्रोन में उसे राजा बनाया गया। 7 ஆண்டுகள் அங்கே ராஜாவாக वो இருந்தான். 7 वर्ष वहां पर राजा बना रहा। அப்பொழுது அப்னேர் சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தான். उसके बाद उसने अब्नेर एक व्यक्ति ने उसे दुख दिया। அவன் சவுலின் இன்னொரு மகனாகிய இஸ்போசேத்தை ராஜாவாக்கி இவனுக்கு தொல்லை கொடுத்தான். और साउल का एक और राजा उसे दुख देने लगा। ஆனால் கர்த்தர் தாவீதை தமக்கென்று தெரிந்து கொண்டார். लेकिन परमेश्वर ने दाऊद को अपने लिए चुन लिया। அவனை கட்டி எழுப்ப சித்தமானார். उसे बनाने के लिए इच्छित रहा। அப்னேர் இல்லாமல் போனான். अब्नेर जाता रहा இஸ்போசேத் இல்லாமல் போனான். और अस्बोस भी जाता रहा। இப்பொழுது ஏனைய கோத்திரங்கள் எல்லாம் வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதை और ராஜாவாக்கினார்கள். अब हम देखते हैं कि वो समस्त गोत्र के राजाओं को दाऊद बन गया। கரங்களை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்துவோம். बजाकर परमेश्वर की महिमा। हालेलुया। हालेलुया।
கர்த்தர் ஒருவனை கட்டி எழுப்ப நினைக்கும் பொழுது यदि परमेश्वर एक को बनाना चाहे, அதை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. उसे रोकने के लिए संसार की कोई शक्ति नहीं है। எந்த சவுலாலும் முடியாது, அப்னேராலும் முடியாது, किसी साउल और अब्नेर के द्वारा नहीं हो सकता, எந்த அமலேக்கியராலும் முடியாது, எந்த இஸ்போசேத்தாலும் முடியாது. और किसी अमेलेकियों के द्वारा नहीं हो सकता। கர்த்தர் தமக்கென்று தாவீதை கட்டி எழுப்பினார். परमेश्वर ने अपने लिए उसको बनाया। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனத்தில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். अगले वचन में एक वचन कहता हूं, கர்த்தர் கட்டி எழுப்பும் போது, जब परमेश्वर बनाना चाहे, அவருக்கென்று கட்டி எழுப்பும் போது, अपने लिए बनाना चाहे, சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். और सारी भूमि परमेश्वर के लिए पवित्र ठहरेगी। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் தமக்கென்று கட்டி எழுப்புகிறது பரிசுத்தமானது. परमेश्वर अपने लिए बनाने के लिए क्यों चाहता है? क्योंकि वो पवित्र ठहराना चाहता है। பரிசுத்தம் இல்லாத வழிகளில் உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது என்றால், यदि पवित्रता नहीं है और आपका जीवन बन रहा है, ஜாக்கிரதையா இருக்கணும். அது கர்த்தர் கட்டுகிறது அல்ல. और सावधान रहे, यह परमेश्वर की ओर से नहीं। கர்த்தர் நம்முடைய வாழ்வை கட்டும் பொழுது यदि परमेश्वर आपके जीवन को बनाए, அது பரிசுத்தமானதாக மாறும். वह पवित्रता से बनेगा, அது கர்த்தருக்கென்று எழுப்பப்படும். वह परमेश्वर के लिए बनाया जाएगा, அது வசனத்தின்படி எழுப்பப்படும். वह वचन के आधार पर बनाया தேவ जाएगा, சித்தத்தின்படி எழுப்பப்படும். वह परमेश्वर की इच्छा के अनुसार बनाया அது जाएगा, என்றும் கர்த்தருக்கு பரிசுத்தமா वह இருக்கும். हमेशा परमेश्वर के लिए पवित्र रहेगा। அல்லேலூயா. हालेलुया। இன்று முதல் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிறபடினாலே आज से परमेश्वर आपको बनाने जा रहा है, इसलिए உங்கள் வாழ்வின் எல்லை முழுவதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். आपके जीवन का हर एक छोर पवित्र रहना चाहिए। நம்முடைய கிரியை, நடை, பார்வை, சிந்தை எதிலும் பரிசுத்த குறைவுக்கு இடம் கொடுக்க கூடாது. किसी भी तरह से अपनी चिंता, विचारों में, चाल चलन में किसी तरह से अपवित्रता को जगह ना दें। பரிசுத்தம் இல்லாதவைகள் வரும்பொழுது அவைகளை துரத்த நாம ஆயத்தமா இருக்க और வேண்டும். जब आपके जीवन में अपवित्रता आए, आप उसको भगाने के लिए आप तैयार रहें। கர்த்தர் தமக்கென்று கட்டி எழுப்புவார். परमेश्वर अपने लिए बनाएगा, ஆகவே நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ ஜாக்கிரதையா இருங்கள். इसलिए आप यहोवा के लिए बनने के लिए जागृत रहें। உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடிந்து கிடக்கிற சில பகுதிகளை आपके जीवन में टूटे हुए कुछ एक भाग, நான் விசுவாசிக்கிறேன், இன்று முதல் தீவிரமாய் கட்டி எழுப்புவார். और मैं विश्वास करता हूँ आज से तीव्रता से वह बनाया जाएगा। அப்படி அவர் கட்டி எழுப்பும் பொழுது जब वो बनाने जाने लगे, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். उसको आपको बहुत ही खुशी होगी। அந்த சந்தோஷத்திலே கர்த்தரை விட்டு விலகிற கூடாது. उस खुशी में आप परमेश्वर से दूर ना हो, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையா இருக்க வேண்டும். आप परमेश्वर के आगे नम्र बने रहें, கர்த்தரையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். केवल परमेश्वर को महिमा दें। கட்டப்பட்ட இடத்தில் விடுதலை வந்தவுடனே जहाँ पर आप बंधे हैं वहाँ पर यदि छुटकारा आ जाए, நம் மனம் போல செயல்பட தொடங்கி விடக்கூடாது. आप अपनी इच्छा अनुसार ना चलिए। கர்த்தரு பிரியமாய் செயல்பட கவனமா இருக்க வேண்டும். ओ जो परमेश्वर को भाता है उसको करने के लिए आप ध्यान से बने रहें, ஏனென்றால் அவருக்கென்றாக்கும் உங்களை கட்டுகிறார். क्योंकि वह अपने लिए उसे आपको बनाना चाहता உங்க है, இஷ்டத்தின்படி விடுகிறதுக்கு உங்களை கட்டவில்லை. और आपकी इच्छाओं के लिए नहीं वो बनाना चाहता, அவருக்கென்று கட்டுகிறார். वह अपने लिए बनाना चाहता है, அதில் கவனமாக இருக்க வேண்டும். इसलिए आप ध्यान से बने रहें। ஆகவே கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப ஜாக்கிரதையாய் இருக்கிறார். इसलिए परमेश्वर आपको बनाने के लिए सावधान है, அவரே உங்களை கட்டி எழுப்புவார். वही आपको बनाएगा, கர்த்தருக்கென்று உங்களை கட்டி वो எழுப்புவார். यहोवा के लिए बनाएगा। நீங்கள் கட்டி எழுப்பப்படும் பொழுது அவருக்கு பரிசுத்தமாய் இருப்பீர்கள். और जब आप बनाए जाओगे उसके लिए पवित्र ठहरोगे। இந்த கிருபை உங்கள் மேல் அதிகமாய் ஊற்றுவாராக. यह करुणा आपके ऊपर अधिकता से बनी रहे, ஒவ்வொரு நாளும் உங்களை கட்டி எழுப்புவாராக. हर एक दिन वो आपको बसाएगा। கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर के नाम से आपको आशीष देता हूँ। எல்லாரும் கண்களை மூடி सभी ஜெபிக்கலாம். आंखें बंद करें और प्रार्थना कीजिए। ரெண்டே வார்த்தைகள். दो ही बातें, கர்த்தர் என்னை கட்டுகிறார். ओ परमेश्वर मुझे बसाएगा, கர்த்தருக்கென்று என்னை கட்டுகிறார். ओ यहोवा के लिए உன்னை கட்டுவிப்பேன் என்று சொன்னார். उसने कहा मैं बसाऊंगा, அவரே என்னை கட்டுகிறார். ओ वो ही मुझे बनाएगा, ஜாக்கிரதையா இருந்து கட்டுவேன் சொன்னார். वो सावधान रहकर बनाएगा। என்ன பெரிய ओ வாக்குத்தத்தம். क्या ही बड़ी प्रतिज्ञा है। எத்தனை பேர் அந்த ஆவியோடு அந்த வாக்குத்தத்தத்தை உள்ளே எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? हम कितने लोग उसी आत्मा के साथ इस प्रतिज्ञा को ले रहे हैं। சந்தேகத்தை அப்படியே பிடுங்கி எறிந்து ओ விடுங்கள். संदेह को अपने जीवन से उसी तरह से बाहर निकाल எந்த दीजिए। இடங்கள் பாலடைந்து கிடக்கிறதோ, ओ जहाँ से आपका जीवन टूटा हुआ है, எது இடிந்து கிடக்கிறதோ, जहाँ पर टूटा है, அதை இன்று முதல் கட்ட वो தொடங்குகிறார். आज से बनाने जा रहा है, அவருக்கென்று கட்டுகிறார். अपने
अपने लिए बना रहे हैं। ஆகவே உங்கள் சுயசித்தம் இனி நடக்க வேண்டாம். आपकी स्वयं की इच्छा नहीं। அதிகமாய் தேவனை தேடுங்கள். अधिक रूप से परमेश्वर को खोजिए। ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்குங்கள். आप प्रार्थना के लिए अपने समय को अलग कीजिए। வேதம் வாசிப்பதில் கவனமாயிருங்கள். वचन को पढ़ने के लिए आप सावधान रहें। கர்த்தருடைய சபையில் ஓடி ஓடி வாருங்கள். परमेश्वर की इस कलीसिया में दौड़ दौड़ कर आइए। கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படுங்கள். मसीह में आप बनिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை நிச்சயம் கட்டி எழுப்புவார். परमेश्वर निश्चित रूप से आपको बसाएगा। எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? सभी परमेश्वर की स्तुति करें। வாய் திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணலாமா? और अपने मुंह को खोलकर इन वचनों को எத்தனை பேர் உத்தமமாய் இந்த வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? कितने लोग सच्चाई से इस वचन को ग्रहण कर रहे हैं? கர்த்தர் ரொம்ப ஆவலோடு உங்களோடு பேசிக் கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். ओ परमेश्वर बहुत उत्सुकता से बात कर रहा है, मैंने ऐसा अनुभव किया। அவருடைய உள்ளம் உங்க மேல் சந்தோஷமா இருக்கிறது. उसका हृदय आपके ऊपर खुश है। உங்கள் உள்ளம் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். आपका हृदय खुशी से उसे ग्रहण करना चाहिए। அப்பா என்னை கட்டி எழுப்பும் சொல்லுங்க. ओ हे पिता मुझे बनाइए, ऐसा कहिए। நீங்க என்னை கட்டும் பொழுது ஒருவனும் என்னை அடிக்க முடியாதப்பான்னு சொல்லுங்க. हे पिता यदि आप मुझे बनाएंगे तो कोई भी मुझे नहीं तोड़ सकता, ऐसा कहिए। சொல்லுங்க சொல்லுங்க, வாய் ஓ, திறந்து बोलिए। சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. सभी लोग कहिए। நீங்க அந்த வார்த்தையை சொந்தப்படுத்தி எடுக்காம இருந்தா ஒரு பிரயோஜனம் இருக்காது. यदि इस वचन को आप अपना ना ले तो कोई उपयोग नहीं होगा। கர்த்தர் தந்த வார்த்தையை திரும்ப அறிக்கை செய்யுங்க. जो परमेश्वर ने वचन दिया उसका अंगीकार करें, சொந்தப்படுத்துங்க, उसे अपना लें, உள்ள எடுத்துக்கொள்ளுங்கள். अपने हृदय में ले लीजिए। இயேசுவே நீங்க என்னை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லுங்க. ओ यीशु मुझे बनाइए, ऐसा कहिए। ஹல்லேலூயா, हालेलुया। அரகுற மனசோட செஞ்சா ஒண்ணும் நடக்காது. आधे अधूरे मन से यदि भी करे तो कुछ नहीं चलेगा। எனக்கு ஆவியில ஒரு சங்கடமா இருக்கிறது. मेरी आत्मा में मुझे दुख हो रहा है। ஆவியானவர் அவ்வளவு சந்தோஷமா பேசுகிறார். ओ आत्मा इतने खुशी से बोल रहा है। சிலருடைய உள்ளங்கள் அடைக்கப்பட்டதாகவே ओ இருக்கிறது. कुछ एक का हृदय बंद है। பழைய கவலை, ओ पुरानी चिंताएं, பழைய சிந்தை, पुराने विचार, அதை மாற்றி விட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ओ उसे आप अलग करके आनंद से खुशी से ग्रहण करें। சொல்லுங்க, நீங்க என்னை கட்டும் பொழுது ஒருத்தனும் இடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. आप कहिए, हे पिता आप बनाएंगे तो कोई मुझे तोड़ नहीं सकता। இயேசுவே உங்களுக்காக என்னை கட்டுறீங்கன்னு சொல்லுங்க. हे पिता आप अपने लिए मुझे बना रहे हैं, ऐसा कहें। நான் அதை புரிஞ்சு ஒவ்வொரு நிமிடம் நடந்து கொள்வேன்னு சொல்லுங்க. मैं उसे समझकर एक एक क्षण उसे चलूंगा। நிச்சயம் கர்த்தர் செய்வார். परमेश्वर निश्चित रूप से करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। glory, praise the Lord. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி 2 நிமிடம் அந்நிய பாஷைகள் பேசுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Amen. Rikala ba shantu na hala mama maritu na mawali atuma shantu likapala bukaba na dula makantu na mahala duna shantu na malakaraba ola fana makantu na shala maurantu na malaba shala balaba urabala bakama na madikana ma shantu na maliyakabala ba shala badala. Hallelujah. Rifala ba shala badoraba. Amen. எங்களை கட்டி எழுப்ப ஜாக்கிரதையா இருக்கிறவர். Hallelujah. libana budalaba kavana sikantara shima likanti nama laukuria dimana shantu nama livana ஓல பக்கரை மாசு தலாஷி மனஹோத்தனா சந்தன ஹாலமா. எஸ் லார்ட். ஆமென். உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை உமக்கென்று கட்டி எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் கட்டி எழுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை கட்டி எழுப்ப ஜாக்கிரதையாய் இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நீங்க தந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி அப்பா. நானே உங்களை கட்டுவேன்னு சொன்னீங்களே, நான் இடிக்கவும் அழிக்கவும் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ, இப்பொழுது நான் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொன்னீங்களே. நீங்க எங்களை கட்டி எழுப்பும் பொழுது அதை யாரும் தடுக்க முடியாதப்பா. இந்த ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்புறீங்க, இன்னும் எழுப்ப போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, உங்களுக்கென்று எங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கென்று எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பொழுது நாங்கள் உமக்கு பரிசுத்தமானவர்களாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படுவோம். அவ்விதமாய் எங்களை கட்டி எழுப்பி மகிமையான பரலோக ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்ள நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆகவே அனுதினமும் எங்கள் வாழ்வை உமக்குள் கட்டி எழுப்பும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வாத பாத்திரங்களாய், சாட்சியின் பிள்ளைகளாய், நல்ல தேவ கிருபை பெற்றவர்களாய், மகிமையின் பிரகாசத்தோடு வாழுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கிருபையாய் கட்டி எழுப்பும். துதி, கனம், மகிமை
உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.